அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் காண்டிமெண்ட் பை மோமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் மேக்ரோனி. அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிறோம். அதில் 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கப் தக்காளியையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 கீறி விட்ட பச்சை மிளகா, இதையெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலா வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் இதோட தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். இந்த நேரத்துலேயே இதோட 100 கிராம்ஸ் சிக்கன் கீமா சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே தண்ணி பாயில் ஆகிற நேரத்தில் அந்த மசாலா வேகிற டைமில் இந்த சிக்கனும் வெந்துடும். இதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து வேக விட்டுடலாம். நம்ம வச்சுருக்கிற மசாலா வேகிற நேரத்தில் 2 கப் மேக்ரோனி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதோட நம்ம ஒரு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க மேக்ரோனியை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மேக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.